குடிச்சியா? இவனா? எவ்வளவு? 1/2 லிட்டர். இந்த புள்ள காசு அக்கவுண்ட். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு அக்கவுண்ட்ல பால் கொடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன முட்டாளா? எங்க உன் அப்ப பொட்டப்பள்ளிய விட்டா மயங்க பால் கொடுத்துட்டு போயிடுவோன்னு நினைச்சானா? தம்பி, அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டேன். மாசம் ஆனா 10ஆம் தேதி கரெக்டா கொடுத்துருவேன். தண்ணி அடிப்பியா? ஏன் கேக்குற? அவன் அடிப்பான். ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துறேன்னு வச்சுக்கோ, 3 வேளையும் சாமின்னு உன் காலில் விழுந்து கிடப்பான். அவன் பேச்சை இங்க எடுக்காத. வாக்கு சுத்தமா இருக்கணும். அந்த சொம்பெடு புள்ள. யோ பெருசு, 2 மாசமா பால் காசு தரல, வெளில போய் பால் வாங்கிட்டு இருக்கியா? நீ உசாரு, நான் கேன. இங்க பாரு, சின்ன பையன் மட்டும் நினைச்சுக்காத. மவனை வாங்கி குடிச்ச பாலை வாய் வழியா வெளில எடுத்துருவேன். நாளைக்கு காலையில வருவேன். துட்டு குடுக்கல நீ கண்டம் தாண்டி. ஆமா ஆமா, நாளைக்கு எப்படி ரெக்கார்ட முடிச்சிடணும். இல்லப்பா. சரி சரி, நீ முடிச்சிடனே. அம்மா, ஐயோ, டீக்காரங்க கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, பாத்து பாத்து. ஐயோ, பால். கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு இல்லை. எப்பல என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? பொம்பளை பொண்ணா ஒரு அடக்க ஒடுக்க வேணா? போகல தம்பி, நேற்று ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விழுந்து வந்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்படி என்னதான் நடந்ததுன்னு தெரியல. சொல்லிட்டாவது சிரிக்கலாம்ல. சரியான கள்ளச்சியா இருப்பா போல இருக்கு. வச்சுக்கிறேன். செவ்வாழை செவ்வாழை, சொல்லுமா. என்ன? எனக்கு இருக்கிறது ஆசைக்கும் ஒரே ஒரு பேத்தி. உன் பையன் பால் ஊத்து வர சாக்குல அவளை சைட் அடிக்கிறான். நல்லா இருந்த அவன் மனசை எப்படி கெடுத்தானே தெரியல. ரோட்ல அவங்க 2 பேரும் தனியா சந்திச்சு பேசுறத என் கண்ணால பார்த்து, இது எங்க போய் முடியுமோ தெரியல. அப்படி ஏதாவது கண்ணா பின்னான்னு ஆச்சுன்னா குடும்பமே தற்கொலை பண்ணிக்குவோம். இவனுக்கு எந்த வயசுலயே பொண்ணு கேக்குதோ, நீ உன் பேத்தியை கண்ட்ரோல் பண்ணிக்க. இவனை நான் உள்ள தள்ளிடுறேன். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்தானா உன் பேத்தியை தான் சீண்டுவான். அவனுக்கு ஒண்ணு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்க, உயிரே போனாலும் விட மாட்டான். அவன் கண்ணுக்கு தெரியாம உன் பேத்தியை மறைச்சு வச்சு கவனமா பத்திரமா பாத்துக்க. அப்படிதான் சொல்லுவேன். நம்ம வீட்டுக்கு போலீஸ் வருதா? குடிகார பையில கூட வரா. வாங்க சார். சார், இவன் தான் சார். என் மயன் தான் சார். 10,000 ரூபாய் பணத்தை ஒட்டுமொத்தமாக திருடிட்டான் சார். விட்டா முழு 32,000 சார். யோ, எப்பயும் அவன் பணத்தை திருடின? சார், முறைக்கிறான் பாரு சார், முறைக்கிறான் சார். வாடா.
அப்பனா நீ போல தெரியும் போ. என்ன பெத்த புள்ளைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டியே? நீ என்ன யோக்கியமா? கட்டின பொறுத்து போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல. மீன கழுவுடி. ஏத்தி அவனை ஏறா வண்டியில. சரியான வித்தார கல்லியா இருப்பா போல. ஏய் அங்கடா பாக்குற பட அந்த வண்டியில ஏறா ஏறா. குட் மார்னிங் சார். ஏட்டையா சொல்லுங்க ஐயா. நல்ல டிசைனா துணி எடுக்கணும். எந்த கடைக்கு போலாம்? நம்ம கிராமத்துல எதியா கடை? பக்கத்து டவுன்ல புதுசா ஒரு கடை திறந்திருக்காங்க. போன மாசம் என் பையனு கூட நான் அங்கதான் எடுத்தேன். ஆமா பொண்ணுக்கா பையனுக்காயா? பையனுக்கு தாயா. வாலிப வயசு, மத்த பசங்க மாதிரி தானே இருக்கணும்னு ஆசைப்படுவான்ல. சாயந்தரம் டவுன் வரைக்கும் போயிட்டு வரலாம்யா. சரிங்க ஐயா. சார் ம் சார் அப்படியே எனக்கும் ஒரு துணி எடுத்து கொடுங்க சார். உங்க பையன் மாதிரி நினைச்சுக்கோங்க சார். ஏய் உதவாங்க போறேன். யார பையன மாதிரி நினைச்சுக்க சொல்ற? திருட்டு ராஸ்கல். ஏண்டா உன் அப்பா எடுத்து தர மாட்டான்? என் அப்பன் புள்ள பாசமே இல்லாதவன் சார். வருஷத்துக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்பான், அதுவும் மட்டமான துணியா எடுத்து கொடுப்பான் சார். அவன் மட்டும் 3 வேளை மூக்கு முட்டை குடிப்பான் சார். ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு டீயும் பாலும் வித்து கொடுக்குறேன். எனக்கு நீ எதுவும் செய்ய மாட்டான் சார். 10,000 ரூபாய் பணம் திருடி இருக்கல, அதெல்லாம் வாங்க வேண்டியது. யார் சார் திருடினது? அந்த ஆள் போய் சொல்றா சார். அவன் பேச்ச போய் நம்புறீங்க? என்ன பத்தி யார்ட்டையாவது விசாரிச்சு பார் சார். இதோ இவர்கிட்ட கேட்டுப்பார் சார். சார் இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? அட நம்ம கணேசன் இவனே சார் உட்கார வச்சிருக்கீங்க. 10,000 ரூபாய் பணம் திருடிருக்கான்னு இவன் அப்பா இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அட இவன் அப்ப ஒரு குடியாரப்ப. இவன் பாவம், இவனை பத்தி நல்லா தெரியும். இவனை விட்டுருக்க சார். போடா போய் உங்க அப்பனை வர சொல்லு. நாளைக்கு வா, துணி எடுத்து தரேன். சார் நீங்க எனக்கு தெய்வம் சார். போடா போடா வரேன் போடா சார். போடா போடா முதல்ல போடா. கணேசா வந்துட்டான். வாடா கணேசா. கணேசா விட்டுட்டாங்களா? போலீஸ் அடிச்சாங்களா கண்ணு? இல்ல முத்தம் கொடுத்தாங்க. எப்படிடா கண்ணா வெளியே விட்டாங்க? அந்த ஆள் சொன்னது பொய்ன்னு தெரிய வந்துச்சு, அதான் விட்டாங்க. பையன் எப்படி தின்றான் பாரு. யோ உன்கிட்ட 10,000 ரூபாய் பணம் திருண்டனா? நீ பாத்தியா? வாயில அசிங்கமா வருது. அப்ப நான் சேன் பாக்குறேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த மச்சு வீட்டுக்காரி பேத்தி நீ சைட் அடிச்சிருப்ப. அந்த பொண்ணை நான் சைட் அடிக்கிறேனா? அண்ணன் தங்கச்சியா பழகுறோம், நார் அடிச்சிராத. டேய் அவ அப்பதான் வந்து என்கிட்ட புலம்பிட்டு போறான் உன்னை பத்தி. அவளுக்கு அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கயா போச்சு? ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா நின்னு பேசினா சைட் அடிக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஏன் இப்படி தப்பு தப்பா பாக்குறீங்க? செய்யாததை செஞ்சது மாதிரி நினைக்கிறதுனால தான் பசங்க செஞ்சே காட்டுறானுங்க. எவ்வளோ ஒருத்தி சொன்னான்னு பெத்த புள்ளையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்த பாரு. நல்ல அப்பன். சரி விடல, போய் வேலையை பாரு போ. உன் வேலை தேவையில்ல, நான் வெளியூர்ல போய் பொழைச்சுக்கிறேன். கிளம்பு. நீ என்ன சொல்றது? போல குடியார் பையன் குழந்தை வாழ விட மாட்டேங்கிறான். இல்லாத பிள்ளை அது. எங்க போய் அழகி போகிறோம்? அட கணேசா, எங்கேயும் போகாத கணேசா. ஐயோ சொல்றத கேளுல. இந்த வயசுல மட்டும் பிடிவாதம் ஆவதில்ல. எங்களே போவேன். பாட்டி இன்னைக்கே பால் ஊத்தல? ஊரை விட்டு போறோமா? வெளியூர் போய் படிக்க போறானம்மா. ஒரு எழுத்து படிக்க கூட தெரியாதம்மா. பாட்டி எதுக்கு கெஞ்சுற? போறவங்கள ஒண்ணும் தடுக்க கூடாது. பிறந்த ஊர்ல பொழைக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் விளங்கவா போறான்? விட்டுடு. கிளம்பும் போது விளங்க மாட்டான் கிளங்க மாட்டான்னு அபசோனமா பேசிட்டு இருந்த மிதிச்சிருவேன். போய் பாரு, சோத்துக்கு செங்கிதான் அடிக்க போற. ஏலே கணேசா, குடியார பையல குழந்தை போய் பஸ் ஏத்திட்டு வா.